சிலையா இருக்கிற பொண்ணுங்க, கருப்பா கலையா இருக்கிற ஆண்கள். கருப்பா கலையா இருக்கிற ஆண்களை பத்தி சிவப்பா சிலையா இருக்கிற பொண்ணுங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஆனா சிவப்பா சிலையா இருக்கிற பொண்ணுங்களை பத்தி கருப்பா கலையா இருக்கிற ஆண்கள் புரிஞ்சுக்குவாங்க. முன்னாடியெல்லாம் பொண்ணுங்க எந்திரிச்சு வாசல் தெளிச்சு கோலம் போட்டாங்க. ஆனா இப்ப இருக்க பொண்ணுங்களா அப்படியா இருக்காங்க? நம்ம ஆண்கள் கோலம் போட்டு அவசர அவசரமா டிஃபன் செஞ்சு அவசர அவசரமா ஆபீஸ் போயிட்டு வந்து வீட்டுல உட்காந்து சூடா ஒரு கப் காபி போட்டு குடிடின்னு கேட்டா நீ ஏன் போட்டுக்கடான்னு சொல்றா. இப்படிப்பட்ட பெண்களுக்கு தான் போட்டு போடணும்னு சொல்றேன். கரெக்டா சொன்னமா. இப்ப எந்த பொம்பளை புள்ள கோலம் போட்டுக்கிட்டு இருக்குது? பைப் ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க இப்ப கோலம் போடுறதுக்குன்னு. பைப்புல ஒரு கை மாவை போட்டு இங்கிட்ட ஒரு உருட்டு இங்கிட்ட ஒரு உருட்டு நாசமா போங்கிறாங்க. அதையும் போன வாரம் காலையில 3:30 மணிக்கு வர்றையா என் வீட்டுக்காரி வந்தவ இந்தங்க இங்கிட்ட ஒரு உருட்டு உருட்டி விட்டுருங்கன்ட்டா. சரி இங்கிட்ட ஒரு உருட்டி உருட்டி விட்டு போறேன். பக்கத்துல விட்டு டீச்சரு சார் அப்படியே நம்ம வாசல 2 உருட்டு உருட்டி விட்டுருங்க. ஆம்பளைங்க பொழப்ப பாருங்க எப்படி இருக்குதுன்னு. சண்டே அன்னைக்கு ஆண்கள்லாம் ஒண்ணு பேப்பர் படிக்கிற மாதிரி உட்காந்துருக்கணும், இல்ல வராத போனுக்காக வந்த மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கணும், இல்ல வேலையே இல்லைன்னா லேப்டாப் எடுத்து நோண்டிக்கிட்டு இருக்கணும், இல்லைன்னா இந்த பொண்டாட்டிகளை வெங்காயம் உரிக்க விட்டுருவாங்க சார் நம்ம ஆண்களை. 6 நாள் நாங்க வேலை பாக்குறோம், ஒரு நாள் இவங்க வேலை பார்த்தா என்ன குறைஞ்சிருவாங்கன்னு கேக்குறேன். ஆனா ஜெலட்டின் குச்சி மாதிரி இருந்துகிட்டு ஓவரா பேசுதுல்ல. அக்காவை பார்த்தா எந்த வேலையும் செய்யறது இல்ல, மாமா தான் எல்லா வேலையும் பாப்பாருன்னு நினைக்கிறேன். எங்க மாமா நல்ல மாமா, அந்த மாமா மாதிரி எல்லாரும் இருக்கணும் தான் வக்காலத்து வாங்க வந்திருக்கேன். பசங்களோட லவ் ரஜினிகாந்த் மாதிரி எப்ப வரும் எப்படி வரும் யாருக்கும் தெரியாது. ஆனா பொண்ணுங்களோட லவ் சத்யராஜ் மாதிரி கேரக்டரே புரிஞ்சுக்க முடியாதுங்க. சிவன் காதலிச்சா திருவிளையாடல், பெருமாள் காதலிச்சா பெருமை, கிறிஸ்டன் காதலிச்சா லீல. ஆனா நம்ம பசங்க காதலிச்சா மட்டும் ஈவ் டீசிங். அவங்க காதல புரிஞ்சுக்காம ஈவ் டீசிங் பண்றாங்க இந்த பெண்கள். அப்படிப்பட்ட பெண்களுக்கு தான் சார் போட்டு போடணும்னு சொல்றேன். முன்னாடி எல்லாம் பொண்ணுங்க மட்டும்தான் கண்ணகி மாதிரி வாசுகி மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா பசங்களை ராமன் வள்ளுவன் சொல்றது இல்ல. ஏன் தெரியுமா? அவங்க உண்மையான வள்ளுவனா வாழ்ந்துட்டு வராங்க சார். எத்தனை பேரு ராவணா இருக்காங்க? இன்னைக்கு எல்லா அவதாரமும் ராவண அவதாரமா தான் இருக்குது. இன்னொன்னு என்ன தெரியுமா? பொண்ணு பார்க்க போகும்போது சொல்லுவான் பொண்டாட்டி சீதை மாதிரி இருக்கணும், கண்ணகி மாதிரி இருக்கணும்னு. இப்ப பெண்கள் மட்டும் சீதையா இருக்கணும், ஆண்கள் மட்டும் ராவணனா இருக்கணும். இருக்கும் பொழுது எல்லாருமே ராமனா இருந்துட்டா உண்மையிலேயே சீதையை தான் இனிமேல் தேடி கண்டுபிடிக்கணுமோன்ற ஒரு நிலை வரணும். இப்ப இருக்க பொண்டாட்டி எல்லாம் புருஷனுக்கு என்னங்க மரியாதை கொடுத்துட்டு இருக்கா? கல்யாணம் ஆகி 3 மாசத்துல அவ கூப்பிடுவா, என்னங்க மாமா ஏனுங்க மாமா அத்தான். அதே பொண்ணு 3 வருஷத்துக்கு கூப்பிடா, ஏடா சொல்லு என்ன அப்படின்னு கூப்பிடுவா. இதே 30 வருஷத்துக்கு சொல்லுவா, அட என்ன உனக்கு இதே வேலையா, வேலையை பார்த்துட்டு போ, அட சரியனே அப்படின்னா அவன் 60 வருஷத்தை கடந்துட்டான்னு அர்த்தம். இப்ப சொல்லுங்க நீங்க எந்த வருஷத்துல இருக்கு நீங்களே தெரிஞ்சுக்கங்க. கல்யாணம் ஆனதுல இருந்து சாகர வரையில ஆண்கள் ஒழுங்கா யோக்கியமா அவளுக்குன்னே இருக்கணும். அது அழகா கண்ணதாசன் சொல்லுவாரு, இளமையிலே காதல் வரும் எதுவரையில் கூட வரும், இளமையிலே காதல் வரும் எதுவரையில் கூட வரும், முழுமை பெற்ற காதல் எல்லாம் முதுமை வரை ஓடி வரும். ஒரு பெண்ணை திருமணம் செஞ்ச காலத்தில இருந்து சாகர வரையிலும் அந்த கணவன் ஒரே மாதிரி பெண் எப்படி இருக்காளோ அதே மாதிரி இருந்தா அவ டா போட்டு கூப்பிட மாட்டா. கூப்பிட வைக்கிறது ஆண்கள்னு சொல்ல வரேன்டி மகளே. ஒரு ஆண் நிறைய தியாகம் பண்றான், ஒரு அக்காவுக்கு தம்பியா நிறைய தியாகம் பண்றான், ஒரு அண்ணனா தங்கச்சிக்கு நிறைய தியாகம் பண்றான், ஒரு பொண்டாட்டிக்கு ஒரு கணவர் நிறைய தியாகம் பண்றான், ஒரு அப்பாவா ஒரு பொண்ணுக்கு நிறைய தியாகம் பண்றான். இவ்வளவுத்தையும் தியாகம் செஞ்சு வாழ்றவங்க தான் சார் ஆண்கள். தியாகத்தின் மறு உருவம் ஆண்கள். இப்படிப்பட்ட ஆண்கள்